2 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, யோராம் சொல்லிட்டு ஒரு ராஜா இருக்கிறாரு. ஸோ யோராம் ராஜா யோசபாத்துன்னு சொல்லிட்டு யூதாவின் ராஜா. யோராம் ராஜா அவங்களுக்கு தெரியும், அவர் சமாரியா தேசத்து ராஜா, இஸ்ரவேல் தேசத்து ராஜா. ஸோ அவருடைய தாய் யாருன்னா எசபேல் இல்லையா? எசபேலும் ஆகாப்புக்கும் பிறந்த அவனுடைய குமாரன் தான் யாரு? யோராம். ஸோ யோராம் ராஜா தேவனுடைய பார்வைக்கு பொல்லாப்புக்களை செய்து கொண்டு வந்த ராஜா. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவன் என்ன செய்கிறான்னா, யூதா ராஜாவாகிய யோசபாத் அப்படின்னு சொல்கிற ராஜா யோசபாத்தினுடைய கூட சேர்ந்து, அப்புறம் ஏதோம் சொல்கிற ஒரு ராஜாவோடைய சேர்ந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மோவாபியருக்கு எதிராக யுத்தத்துக்கு போகிறாங்க. ஸோ இந்த 3 ராஜாக்கள் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. ஸோ அவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஃபர்ஸ்டே பிளான் பண்ணுறாங்க. யுத்தத்துக்கு போகும்போதே ஃபர்ஸ்டே அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, எந்த வழியாக நம்ம யுத்தத்துக்கு போகலாம். அப்படி யுத்தத்துக்கு போகும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தெற்கு வழியாக அவங்க என்ன செய்கிறாங்க, யுத்தத்துக்கு போகிறாங்க. ஸோ அந்த யுத்தத்துக்கு போகணுன்னாலே அவங்க என்ன செய்யணும், 7 நாள் வனாந்திரம் வழியாக நடந்து போகணும். இது பைபிளில் எல்லாருக்குமே நம்ம அந்த டீட்டெயிலாக இருக்குது, நான் ஜஸ்ட் ரஃபாக தான் சொல்கிறேன். ஸோ 7 நாள் வனாந்திரம் வழியாக போகணும். ஸோ அவங்க வனாந்திரம் வழியாக போகணும், யுத்தத்துக்கு போகிறாங்க. 3 சேனைகள் இருக்கிறாங்க. யாரெல்லாம்? இஸ்ரவேலின் சேனை இருக்கிறது, யூதாவின் சேனை இருக்கிறது, யோதோம் ராஜாவின் சேனை இருக்கிறது. 3 சேனையும் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை அவங்க 3 பேர் சேர்ந்து யுத்தத்துக்கு போகிறாங்க. யுத்தத்துக்கு போகிறாங்க, பக்கத்தில் வந்துட்டாங்க. அந்த டெசர்ட் பக்கம் எல்லாம் அதெல்லாம் தாண்டி அந்த எங்கே அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கிறாங்க, அவங்க எதிரிகளுடைய பாளையத்து பக்கத்தில் வர்றாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்து அவங்களுக்கு என்ன இல்லை, தண்ணி கிடையாது, தண்ணி இல்லை. ஸோ சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வாழ்க்கையில இப்படி தான் இருக்குது. நம்ம என்ன செய்கிறோம், சில நேரம் பக்கத்தில் வந்துட்டோன்னு தெரியுது, ஆனால் அதை தொட முடிய மாட்டேங்குது, சுதந்திரிக்க முடிய மாட்டேங்குது. தெரிகிறது, நிறைய சூழ்நிலைகள் தெரியுது, கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்க பக்கத்தில் வந்துட்டோன்னு தெரியுது, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடிய மாட்டேங்குது. இதே மாதிரி தான் அவங்களுடைய நிலைமையும், சத்துருவனுடைய பாளையத்துக்கிட்ட வந்துட்டாங்க, ஆனால் அவங்களால போக முடியலை. அதுக்கு பக்கத்தில் வரும்போது எல்லாரும் என்ன செய்கிற, தண்ணியே கிடையாது, தண்ணி இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த நேரத்தில் தான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு ராஜா அந்த இடத்துல இருந்தார். யோசிச்சு பாருங்களேன், ஒரே ஒரு தனி மனிதனாய் அந்த ராஜா சொல்லுகிறார், நம்ம என்ன செய்வோம், தேவனுடைய தீர்க்கதரிசி கிட்ட விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன செய்கிறாங்க, எலிசா தீர்க்கதரிசி கிட்ட விசாரிக்க போகிறாங்க. ஸோ எலிசா தீர்க்கதரிசி கிட்ட விசாரிக்க போகும்போது அந்த தீர்க்கதரிசியே சொல்கிறாரு, உன்னுடைய இஸ்ரவேலின் ராஜாவுடைய முகத்தை பார்த்தா நான் ஆன்சர் சொல்லவே மாட்டேன், நான் யூதாவினுடைய ராஜாவினுடைய முகத்தை பார்த்தது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார், உங்களுக்கு வாசல்களை திறப்பான்னு சொல்லிட்டு சொல்லுகிறார். சில நேரம் நம்ம வாழ்க்கையில இப்படிதான், தனியாக ஒரு மனிதனா நம்ம மாட்டி நிற்போம் இல்லையா? எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் குடும்பத்தில் எல்லாரும் இருந்தாலும் குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க பக்கத்தில் வந்துட்டாலும் நான் ஒரு தனி மனிதனாக இருந்து கதறுகிறேன். சில நேரம் தனி மனிதர்களாய் கதறினாலும் தனி மனிதன் அந்த நம்ம ஒருத்தர் நிமித்தம் கர்த்தர் என்ன செய்வார்னா மற்றவர்களையும் ஆசீர்வதிப்பார். ஸோ தனியாக இருக்கிறோன்னு கவலைப்படாதீங்க. எப்பொழுதுமே நான் ஒருத்த மாத்திரம் தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் பேழையை உண்டு பண்ணுகிற நேரத்தில் நோவாவே அவன் குடும்பத்தை எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளலை. நோவா ஆகிய ஒரே ஒரு மனுஷன் நீதிமானாக இருந்தால் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றினார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இஸ்ரவேல் என்ற ஒரு தேசத்தை அவர் உண்டு பண்ணுறதுக்கு, அவருடைய தம்முடைய ஜனத்தை தெரிந்தெடுப்பதற்காக அவர் ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியை தெரிந்தெடுக்கல, தனி மனிதனாய் பிள்ளையே இல்லாமல் இருந்த ஆபிரகாமை தெரிந்தெடுக்கிறார். ஸோ தனியாக இருக்கிறோன்னு என்னைக்குமே கவலைப்படாதீங்க. தனியாக இருந்தாலும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஒரு தனி மனுஷன் போதும், ஒரு தனி மனுஷி போதும். எத்தனை தனி மனுஷர்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க, அவங்க மட்டும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கண்களை மூடி கைகளை தட்டி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, நான் ஒரே ஒரு தனி மனிதனை தான் இந்த வீட்டில் இருந்து கதறுகிறேன், என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக கதறுகிறேன், என் குடும்பத்தின் நன்மைகளுக்காக கதறுகிறேன், என் குடும்பத்தில் ஆசீர்வாதம் உண்டாக கதறுகிறேன். நான் ஒருத்தி மாத்திரம் இல்லை, நான் ஒருவன் மாத்திரம் இருந்து கதறிக்கொண்டே இருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையில மாற்றம் உண்டாகணும், நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழும்பணும், என் குடும்பம் கட்டப்படணும்னு சொல்லி நான் தனியா இருக்கிறேன். மற்றவர்களை பார்க்கும்போது அசதியா இருக்கிறாங்க, ஆனா நான் மட்டும் தனித்து போய் நிற்கிறேன். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், தனியா ஒருத்தர் போதும் கர்த்தருடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு. ஒரே ஒரு மனுஷனா அவன் அந்த ராஜா போகிறார், கர்த்தர் அவன் மூலமாக அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறார். நோவாவையும் ஆபிரகாமையும் சொல்லும்போது தான் ஒரு காரியம் ஞாபகம் வருது. அவருடைய ஜனங்களை மீட்கும்படியாக அவர் இயேசு கிறிஸ்துவாகிய ஒரே ஒரு மனுஷனை தான் தெரிந்தெடுத்து அனுப்பினார்.
ஸோ தனியாக இருக்கிறோன்னு எப்போவுமே கவலைப்படாதீங்க. தனியாக இருந்தாலே கர்த்தர் கூட இருக்கிறான்னு அர்த்தம். தனியாக இருந்தால் கர்த்தர் சில நேரம் நம்ம மற்றவர்களை விட்டு வேறு பிரித்து தனியாக வைப்பார். அந்த தனி ஒரு மனிதனை கொண்டே கர்த்தருடைய திட்டங்களை நோக்கங்களை நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆபிரகாம் என்பது அவர் ஒரு தனி மனுஷன். அவனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். ஜாதிகளுக்கு தகப்பன், அவனுக்கு என்ன இல்லை? பிள்ளை இல்லை. ஒருவேளை நம்ம வாழ்க்கையிலையும் அப்படிதான். ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கு, வாக்குத்தத்தம் நிறைய இருக்கலாம், ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையே கர்த்தருக்கு ஒன்றும் இல்லாத ஒரு எம்டி வெசலை தான் ஆண்டவர் ஆசைப்படுகிறார். வெறுமையான பாத்திரமாய் அவருடைய சமூகத்தில் நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது அந்த தனி மனிதனை கொண்டு கர்த்தர் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும், பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஸோ இவங்க 3 பேரும் எலிசா கிட்ட கேட்குறாங்க. அப்போ எலிசா என்ன செய்கிறாருன்னா, அந்த யோசபாத் ராஜாவை பார்த்து அவனுடைய முகத்தை பார்த்து அவனுக்கு உத்தரவு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அதில் அழகாக சொல்லுகிறார், ஒரு சுரமண்டல வாத்தியக்காரனை என்னிடத்துல கொண்டு வாருங்கள். எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, மியூசிக் ரொம்ப பைபிளில் நிறைய இடத்துல மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ மியூசிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம நிறைய நினச்ச மியூசிக் மட்டுமல்ல, அதில் ஆராதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவ்வளோ நேரம் நம்ம ஆராதித்தோம், எவ்வளோ மகிமையாக இருந்துச்சு இல்லையா? எவ்வளோ விடுதலையாக ஆண்டவர் ஆராதித்தோம். ஸோ ஆராதனை ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய டைமில் நம்ம சர்ச்சில் இருந்தாலும் எங்கேயா இருந்தாலும் ஆராதனை முடிஞ்ச பிறகு நிறைய டைமில் செய்தி நேரத்தில் நிறைய பேர் பழகிட்டோம்னு நினைக்கிறேன். சரி, நிறைய டைமில் நம்ம என்ன செய்கிறோம்? செய்தி தான் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறோம். ஆக்சுவலி வர்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராதனை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆராதனை நமக்கு என்ன செய்கிறதுன்னா, நமக்கு ஆண்டவர் வாசம் பண்ணுவதற்கு இடத்தை ரெடி பண்ணுகிற இடம் தான் ஆராதனை. ஆராதனை என்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அன்றைக்கி அதான் நான் முதல்ல ஆரம்ப ஜெபத்திலே சொன்னேன், ஆரம்ப நேரத்திலே சொன்னேன், ஆண்டவர் என்ன செய்கிறார்? அந்த வெறுமையாக இருக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறது. அதை ஆராதிக்கும் போது அந்த இடத்துல நம்ம வெறுமையாக்கும் போது அந்த இடத்துல என்ன செய்கிறார்? அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் நிரப்புகிறார், ஷெக்கின மகிமையாய் வருகிறார். அன்னைக்கு அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் அவர் வாசம் பண்ணுறார். ஸோ ஆராதனை ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ அவன் என்ன செய்கிறான்? சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். சுரமண்டல வாத்தியக்காரன், தேவனுடைய பிள்ளைகளே, இதே மாதிரியான ஒரு சம்பவம் உண்டு. சவுலுக்கு கிட்ட தாவீது என்ன செய்கிறான்? ஒரு சுரமண்டலத்தை வாசிக்கிறான், பிசாசு வெளியே போகிறது. அப்போ சுரமண்டலத்தை வாசிக்கும் போது, இப்போ இவங்க மியூசிக் வாசிக்கிறாங்கன்னாலும் சும்மா இந்த ஸ்டைலுக்காக டேலண்ட்டுக்காக வாசிக்கக்கூடாது. இது வாசித்தாலே ஒரு ஊழியமாக அந்த இடத்துல அபிஷேகம் இறங்கணும், சத்ரு வெளியே போகணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மகிமை அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல இருக்குது. ஸோ இவர் என்ன சொல்றாரு? எலிசா சொல்றாரு, சுரமண்டல வாத்தியக்காரனை என்கிட்ட கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு உடனே என்ன செய்யறாங்க? சுரமண்டல வாத்தியக்காரனை கொண்டு வரும்போது அந்த வசனம் அதில் பாருங்களேன், அடுத்ததாக வசனம் இருக்கிறது. சுரமண்டல வாத்தியக்காரன் வாசித்த போதே கர்த்தருடைய கரம் என்ன செஞ்சிச்சு? அவன் மேல் இறங்கிற்று. ஸோ வாத்தியக்காரன் வாசிக்கும் போது கர்த்தருடைய கரம் இறங்கினது. வாசிக்கும் போதே கர்த்தருடைய கரம் இறங்கிடுச்சு. அடுத்ததாக பாருங்களேன், அவன் என்ன சொல்லுகிறான்? கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள். வாய்க்கால்கள், பள்ளத்தாக்கில் வாய்க்கால்கள். பள்ளத்தாக்குனாலே எப்படி தான் இருக்கும்? ஆழமாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆழத்தில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இன்னும் ஒரு ஆழத்தை வெட்டுங்க. ஒருவேளை நம்ம சில டைம் நினைப்போம், நான் இவ்வளோ நாள் ஜெபிச்சுட்டு தானே இருக்கிறேன், இவ்வளோ நாள் ஆராதிச்சுட்டு தானே இருக்கிறேன், ஆனால் ஆசீர்வாதத்தை காணலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறாருன்னா, நீ ஆழத்துக்குள்ளே தான் இருக்கிற, ஆனால் இன்னும் ஒரு ஆழத்துக்குள்ளே போ. ஸோ ஆழத்துக்குள்ளே போகும்போது ஒரு ஆசீர்வாதம் மட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம நார்மலாக உங்களுக்கு தெரியும், வெளியே நம்ம குளத்துலலாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ மீன் நைட் நேரத்தில் எங்கே இருக்கும்? கரை ஓரங்களில் இருக்கும் மீன். ஆனால் வெயில் நேரத்தில் என்ன செய்யும்? ஆழத்துக்குள்ளே இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வறட்சியான நிலைமையில, வனாந்தரமான சூழ்நிலையில், மழையே இல்லாமல் இருக்கிற நேரத்தில், வறட்சியாக இருக்கும்போது ஆழத்துக்குள்ளே போனாதான் மீன்களை பிடிக்க முடியும். ஸோ சில நேரம் ஆழத்துக்குள்ளே போகணும். இதில் பாருங்களேன், நீங்கள் என்ன செய்யுங்க? பள்ளத்தாக்கில் எங்குமே வாய்க்கால்களை வெட்டுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அடுத்ததாக கர்த்தர் சொல்லுகிறார், அதில் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு
தண்ணீரால் நிரப்பப்படும். தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்குகளுக்குள்ள வாய்க்கால்களை வெட்டும் பொழுது நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையையும் காண மாட்டாய். அப்படின்னா இது இயற்கையான ஒரு ஆசீர்வாதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் கர்த்தர் சொல்லுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் வாழ்க்கையில கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தினால் என்னை ஆசீர்வதிப்பான். அவங்க மட்டும் இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று ஆண்டவரை நோக்கி பார்த்து, உள்ளத்தின் ஆழத்தில் இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்ல போகிறோம். தேவனுடைய பிள்ளையே, வசனம் சொல்லுகிறது, நீ வாய்க்கால்களை வெட்டு. பள்ளத்தாக்கு தான். இவ்வளோ நாள் நம்ம ஜெபிச்சு கொண்டு தான் இருக்கிறோம், ஜெப வாழ்க்கை இருந்துட்டு தான் இருக்குது, ஆனாலும் ஆசீர்வாதம் இல்லை. சில நேரம் நினைக்கிறோம், ஆழத்துக்குள்ளே வந்துட்டேன், ஆனால் இன்னும் ஆண்டவரை நான் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறேனே, இன்னும் எனக்கு மாற்றம் இல்லையே, என் லைஃப் இன்னும் ஆழத்துக்குள்ளே நான் போகலையா, என்ன ஆச்சு ஆண்டவரை, எதனால எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எதனால இப்படி அடைக்கப்பட்ட வாசல் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நீ பள்ளத்தாக்கில் தான் நிற்கிற, ஆனால் வாய்க்கால்களை வெட்டு, ஆழத்துக்குள்ளே போ. தேவனுடைய பிள்ளையே, ஒரு ஆவிக்குரிய ஆழத்துக்குள்ளே போகும்படி கர்த்தர் நம்ம மேலே நம்ம ஆழத்துக்குள்ளே போகும்படி கர்த்தர் பிரியப்படுகிறார், ஆசைப்படுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஆழத்துக்குள்ளே போகணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆழத்துக்குள்ளே போகிறதுக்கு எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துலேருந்து கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, ஆண்டவரே, எத்தனையோ சூழ்நிலையில் நான் போராடி பார்த்துட்டேன், முடியல. நான் எத்தனையோ சூழ்நிலையில் ஜனங்களை நம்பி பார்த்தேன், முடியலை. எத்தனையோ சூழ்நிலைகளில் வாசல்களை எதிர்பார்த்து நிற்கிறேன், ஆனால் வாசலை காணோம். ஆனால் இன்னைக்கு நான் வாய்க்கால்களை வெட்ட போகிறேன். வாய்க்கால்கள், நான் நிற்கிறது பள்ளத்தாக்கு தான், நான் நிற்கிறது ஒன்றும் இல்லாத நிலைமை தான். யோசிச்சு பாருங்களேன், அவன் நிற்கிறது ஆல்ரெடி பள்ளத்தாக்கில் தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நீ குழியை தோண்டி, இன்னும் நீ ஆழத்துக்குள்ளே போன்னு சொல்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம இன்னும் ஆழத்துக்குள்ளே போகணும்னா தான் இன்னும் பலத்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். தேவனுடைய பிள்ளையை, அந்த விதவையும் அப்படிதான். அந்த தீர்க்கதரிசி என்னுடைய மனைவி ஆல்ரெடி அவ கடன் பிரச்சனைக்குள்ள நிற்கிறா. கர்த்தர் சொல்லுகிறார், இன்னும் போய் நீ பாத்திரங்களை கடன் வாங்கன்னு சொல்றாரு. ஆனா அவ அதையும் தாங்கிட்டு அப்படியே போய் பாத்திரங்களை கடன் வாங்குறா. ஆனா தேவன் என்ன செய்தார் தெரியுமா? அவளை அப்படியே ஜீவனம் பண்ணும் அளவுக்கு அவ அந்த குடும்பத்தில், அவளுடைய குடும்பத்தின் நிலைமையே மாற்றி அவளை செழித்திருக்க செய்தார். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை அடைக்கப்பட்ட வாசலா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், வாய்க்கால்களை வெட்டுவதற்கு, ஆழத்துக்குள்ள போவதற்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழத்துக்குள்ள போவதற்கு எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, வெறுமையான பாத்திரமா என்னை அர்ப்பணிக்கிறேன் ராஜா. ஒரு வெறும் பாத்திரமா. அந்த வெறும் பாத்திரம்னா எந்த இடத்துல வெறுமை இருக்கோ, எந்த இடத்துல அது எம்டியா இருக்கோ, அந்த இடத்துல ஆவியானவர் அசைவாடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு ஆவியானவர், நம்ம ஆவியானவர் அசைவாடணும்னா அந்த இடத்துல வெறுமை இருக்கணும், ஒரு எம்டி வெசலா இருக்கணும். எத்தனை வெறுமையான பாத்திரங்கள் இந்த இடத்துல இருக்கிறீங்க? உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லாமா, ஒரு வெறுமையான பாத்திரமா உம்முடைய சமூகத்துல என் கரங்களை உயர்த்தி நிற்கிறேன் ராஜா. என்னை நீர் ஆளுகை செய்வீராக, என்னை நீர் ஆளுகை செய்வீராக, என்னை நீர் ஆளுகை செய்வீராக, என்னை நீர் ஆளுகை செய்வீராக. உள்ளத்தின் ஆழத்துல இந்த ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்துல இருந்து கதறுங்களேன், இருதயத்தின் ஆழத்துல இருந்து கூப்பிடுங்க. இது வெறும் நம்ம சும்மா கடமைக்காக பிரேயர் அட்டெண்ட் பண்ணிட்டு போக கூடாது. இந்த நாள்ல இருந்து வாழ்க்கை மாறணும். பள்ளத்தாக்குகளுக்குள்ள நிக்கிறோம், ஆனா வாய்க்கால்களை வெட்ட போகிறோம். பள்ளத்தாக்குள்ள நிக்கிறோம் தேவனுடைய பிள்ளையே, ஆனா இன்னைக்கு வாய்க்கால்களை வெட்ட போகிறோம். கர்த்தர் சொல்லுகிறபடி, வசனம் சொல்லுகிறபடி வாய்க்கால்களை வெட்டுகிற நேரத்துல, வாய்க்கால்களை வெட்டுகிற நேரத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துக்குள்ள போகிற நேரத்துல, வசனத்துல கர்த்தர் சொல்லுகிறபடி நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையையும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு நிரம்பும். தேவனுடைய பிள்ளையே, ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலை அடைக்கப்பட்ட வாசலா இருக்கிறான், இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாமே இழந்து போன நிலைமையா இருக்கலாம், இப்ப இருக்கிற சூழ்நிலை எல்லாமே இருள் சூழ்ந்த நிலைமையா இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், நீ ஆழத்துக்குள்ள போகும்போது, வாய்க்கால்களை வெட்டும் போது, நீ இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆழத்துக்குள்ள போகும்போது கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதிப்பார். அந்த ஆசீர்வாதத்துக்கு நேராய், அது இயற்கையான ஆசீர்வாதம் அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதம். அது இயற்கையாய் நடக்கிற
சூழ்நிலை அல்ல, இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பான்னு சொல்லுகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி 2 கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஒரு வெறும் பாத்திரமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன் ராஜா, ஒரு வெறுமையான பாத்திரமா என்னுடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன். நீர் ஏற்றுக்கொள்வீராக, நீர் ஆளுகை செய்வீராக, நீர் ஆளுகை செய்வீராகன்னு சொல்லி ஆசையாய் அவரை நோக்கி பார்த்து சொல்லமா. வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் ஆசையாய் அவரை பார்த்து, வறண்ட நிலங்களிலே வாய்க்கால்கள் அமைப்பவரே, கனி தரும் இன்னும் ஆசையாய் மரமாக காப்பாற்றி வளர்ப்பவரே, காப்பாற்றி வளர்ப்பவரே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, ஆவியே ஆசையாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசையாய் அந்த பெருமழை இப்பொழுதே ஊற்றப்படட்டும். என் வாழ்க்கையில ஒரு பெருமழை உண்டாகட்டும் சொல்லுங்க. ஒரு பெரும் மழை. நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆழத்துக்குள்ள போகணும். நான் மங்கி எரிகிற திரியாய் அல்ல, நான் கொடுத்து நல்ல எரிகிற ஒரு திரியா. என்னுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும் ராஜா, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மாற்றம் உண்டாகணும்னு சொல்லி ஆசையாய் அவரை பார்த்து சொல்லுங்க. எஸ் லார்ட், மழையாக பொழியும்